தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி இல்லை 3 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கிடையில் தேங்காய் வந்து தோண்டி கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்பவும் தேங்காய் வந்து இந்த மாதிரி தோண்டி அப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ தக்காளி குழம்புக்கு தேவையான தேங்காய் தோண்டிகிட்ருக்கேன். ரொம்ப தேங்காய் போட்டாலும் டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நல்லா தோண்டிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து அதை ஓட்டிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து கழுவி 3 தக்காளி பொடிசாக கொஞ்சம் நறுக்கி வடைச்சட்டியில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் 1.5 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் 10 மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகு ஒரு 10 மிளகு அந்த மாதிரி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பின்னாடி மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் தேங்காய் வந்து ஒரு ஓட்டிக்கிறேன். ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா நல்லா துருவலாக வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த தேங்காயும் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயும் போட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அது கொஞ்சம் ஆறுற கேப்பில் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அதெல்லாம் முடிச்சிட்டேன். அது ஆறுறதுக்குள்ளே ஒரு பாத்திரம் கொஞ்சம் கழுவிடலான்ட்டு ஒரு 10 பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். ஏன்னா சூடாக மிக்சியில் போட முடியாது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே இந்த வேலை ஆகட்டும்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த தண்ணி வடைச்சட்டியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்துட்டு நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எந்த அளவுக்கு தக்காளி குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தழை அதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். எங்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால நான் போடல. இப்போ தோசைகள் வந்து வாஷ் பண்ணிட்டு அது நல்லா காய வச்சிடலாம். இது இந்த அடுப்புக்கு மாற்றி ஒரு கொதி, கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து தோசை சுட்டுக்கலான்ட்டு தோசைகள் காய வச்சுருக்கேன். வெங்காயம் தேய்ச்சிட்டு இட்லி வேணாலும் செஞ்சு நம்ம இந்த குழம்பு ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். தோசையும் நல்லாயிருக்கும். இல்லை சாதத்துக்கு கூட போட்டுட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தோசை தக்காளி குழம்பு ரெடி ஆயாச்சு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.